சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். செல்வ பெருந்தகை கிறிஸ்தவர் எனவும் ஆனால் தன்னை பட்டியலினத்தவர் போல காட்டிக்கொண்டு தனி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று பதவிக்காக தான் சார்ந்த சமுதாயத்தை மறைத்ததற்காக தவறை ஒப்புக்கொண்டு அவர் பதவி விலக வேண்டும் அப்படின்னு பாஜக தலைமை செய்தி தொடர்பாளர் நாராயணன் தன்னுடைய எக்ஸ்தலத்துல குறிப்பிட்டுள்ளதற்கு திருமுருகன் காந்தி அவருடைய கடும் கண்டனத்தையும் தெரிவிச்சிருக்காரு. இது பற்றிய நமது ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் ஒரு சிறிய செய்தி தொகுப்பினை இப்போது பார்க்கலாம். தமிழக காங்கிரஸ் கட்சியின் தலைவர் செல்வ பெருந்தகை தன்னுடைய மகள் திருமண நிச்சயதார்த்த விழாவிற்கான அழைப்புதலை வழங்கி வருகிறார். முதலமைச்சர் ஸ்டாலின், திருமாவளவன் உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்களுக்கு வழங்கி அழைப்பு விடுத்திருக்காரு. இந்த நிலையில அவர் வழங்கி வரக்கூடிய அழைப்புதலை வைத்து கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்த செல்வ பெருந்தகை தனி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று விட்டதாக பாஜக தலைமை செய்தி தொடர்பாளர் நாராயணன் திருப்பதி குற்றம் சாட்டியிருக்காரு. இது குறித்து அவர் தன்னோட எக்ஸ்தல பதிவுல இணைக்கப்பட்டுள்ள திருமண நிச்சயதார்த்த அழைப்புதலானது காங்கிரஸ் கட்சி தலைவரும் ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான செல்வ பெருந்தகை அவர்களின் தனது மகளின் திருமண நிச்சயதார்த்த அழைப்புதல் மனமுடிக்க காத்திருக்கும் மணமக்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களும் நெஞ்சம் நிறைந்த ஆசைகளும். ஆனால் அதே நேரத்துல இந்த அழைப்புதலானது செல்வ பெருந்தகை அவர்களால் பதிவு செய்யப்பட்டது என்பது இங்கு குறிப்பிடத்தகுந்தது. இந்த அழைப்புதலின் வாசகங்கள் செல்வ பெருந்தகை அவர்கள் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர் என்பதை உறுதிப்பட தெரிவிக்கிறது எனவும், மேலும் செல்வ பெருந்தகை கிறிஸ்தவராகவோ இஸ்லாமியராகவோ இந்துவாகவோ இருப்பதில் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற தொகுதியானது பட்டியலின சமுதாயத்திற்கு ஒதுக்கப்பட்ட தொகுதி என்பதும் அந்த தொகுதியில் பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் மட்டுமே போட்டியிட வேண்டும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பல்வேறு உயர்நீதிமன்ற உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் இவரை போல் பட்டியலின மற்றும் பழங்குடியினருக்காக ஒதுக்கப்பட்ட தொகுதிகள்ல போட்டியிட்ட வெற்றி பெற்ற ஆனால் தாங்கள் கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றுகிறவர்கள் என்பதை மறைத்து பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் என்று ஏமாற்றி மோசடி செய்தவர்களை தகுதி இழக்க செய்துள்ளது என்பதும் இங்கு கவனிக்கத்தக்கது. ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் என்பதால் செல்வ பெருந்தகை அவர்கள் தான் சார்ந்த சமுதாயத்தை மறைத்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மீறி உண்மையை மறைத்து மோசடி செய்து தேர்தலில் போட்டியிட்டு இருப்பது தெல்ல தெளிவாகிறது. காங்கிரஸ் கட்சியின் தலைவர் இந்த மோசடியில் ஈடுபட்டிருப்பது கடும் கண்டனத்திற்குரியது மட்டுமல்ல, வெட்கக்கேடான செயலும் கூட. இதனால் பட்டியலின மக்களுக்கு காங்கிரஸ் கட்சி செய்துள்ளது மிகப்பெரிய நம்பிக்கை துரோகமாகும். தெரிந்தே இந்த குற்ற செயலில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை அவர்கள் பதவி விலக வேண்டும். காங்கிரஸ் கட்சி பட்டியலின மக்களிடம் மன்னிப்பு கேட்பதோடு செல்வ பெருந்தகையின் மீது உடனே அதிரடி நடவடிக்கை எடுக்கணும். செல்வ பெருந்தகை அவர்களின் வெற்றி செல்லாது என்பதை சட்ட ரீதியாக உறுதி செய்வதோடு அரசியலமைப்பு சட்டத்தை மீறிய குற்றத்திற்காக செல்வ பெருந்தகையின் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. இதையடுத்து இந்த பதவி பகிர்ந்த மே 17 இயக்க தலைவர் திருமுருகன் காந்தி அவர்கள் ஒரு பதிலடியையும் கொடுத்திருக்காரு. என்னன்னா, அந்த பதிவுல இந்த நாராயணன் போல கீழ்த்தரமானவர்களை நாம் அதிகமாக பாஜகவில் தான் பார்க்க இயலும். இவர்கள் கோபியத்தை மட்டுமே குடித்து வளர்வதால் மூளை செயலிழந்து இருப்பது இயல்பானதுதான். திருமண பத்திரிகையை பார்த்தால் திரு செல்வ பெருந்தகை கிறிஸ்தவராக தெரிகிறது. ஆகவே அவருடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை பறிக்க வேண்டும் என்பதற்காக தற்கொலை நாராயணன் எழுதுகிறார். தமிழுக்கு எதிரான ஸ்மார்த்த மதத்தை சார்ந்த நாராயணின் சாணி மூளையை எளிதில் அம்பலமாகுவது எனவும், செல்வ பெருந்தகையும் அவருடைய மனைவி மகளின் பெயரும் கிறிஸ்துவ பெயர் அல்ல. செல்வ பெருந்தகையின் மனைவி திருமதி உமையாள் என்பதும் மகள் செல்வி அக்ஷயா பிரியா என்பதும் கிறிஸ்தவ பெயர் அல்ல. நாராயணின் சாணி மூளைக்கு புரியும்படி சொன்னால் உமையாள் என்பது முழுமையான தமிழ் தெய்வத்தின் பெயர், சைவ பெயர். சிவனின் மனைவி பார்வதியின் மற்றும் ஒரு பெயராக திருவாசகத்தில் சொல்லப்படுது. இப்படி இருக்கையில் செல்வ பெருந்தகையை கிறிஸ்தவர் என முத்திரை குத்துகிறார் இந்த சாணி மூளை நாராயணன். மணமகன் குடும்பத்தார் பெயரே கிறிஸ்துவ பெயராக இருக்கு.
மதம் சாதி கடந்து ஆண் பெண் நேசத்தை போற்றுகின்ற பண்பைத்தான் செல்வ பெருந்தகையின் இல்ல திருமணம் நமக்கு உறுதி செய்கிறது. தன்னுடைய மகளை திருமணம் செய்ய போகும் மணமகன் குடும்பம் கிறிஸ்தவராக இருப்பதற்காக செல்வ பெருந்தகையை எவ்வாறு கிறிஸ்தவர் என முத்திரை குத்தி பதவி நீக்கம் செய்ய சொல்கிறார் சாணிமூலை நாராயணன் என்பது தனக்கு தெரியவில்லை என்றும், மேலும் தன்னுடைய மகள் திருமணம் மருமகனின் இல்லவழியில் கிறிஸ்தவ முறையில் நடப்பதால் செல்வ பெருந்தகை கிறிஸ்தவர், அதனால சட்டமன்ற உறுப்பினர் பதவியை தகுதி இழக்க வேண்டும் என நாராயணன் சொல்வது கலவர புத்தி, சங்கித்தன புத்தியை காட்டுகிறதாகவும், சனாதன சாணிகளுக்கு மதம் சாதி பாகுபாடு பார்ப்பதை தவிர ஆக்கப்பூர்வமாக மூளை செயல்படாது. இவர்களை போன்ற கலவர கும்பல்களை குஜராத்துக்கு விரட்டுவதே தமிழ்நாட்டுக்கு நல்லது எனவும் குறிப்பிட்டிருக்காரு. தேர்தல் நெருங்கி வரக்கூடிய இந்த வேளையில பாஜக மற்றும் காங்கிரசின் இந்த மோதல் பேச்சுக்கள் சமூக நல ஆர்வலர்களிடையே பீதியை கிளம்பியுள்ளன. இது போன்ற அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்வதற்காக எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன். நன்றி. Super Sarvana Store.